Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு enulagamenveedu. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறமா சில பியூட்டி ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து நான் வாங்கியிருக்கேன். ஸோ அதெல்லாம் அன்பாக்ஸ் பண்ணிட்டு என்னென்ன அப்படின்றத உங்ககிட்ட வந்து காட்ட போறேன். எல்லாரும் நிறைய பேர் மேலே கோவமா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். கமெண்ட்ஸ்ல கூட சில பேர் என்ன திட்டுறீங்க, அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன் நான் சொன்னீங்க. ஃபர்ஸ்ட் நான் வந்து உங்க எல்லாருக்கிட்டயுமே சாரி கேட்டுக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து குக்கிங் வீடியோஸ், கிளீனிங் வீடியோஸ்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நம்ம சேனல்ல ஃபாலோவர் ஆயிருக்கீங்க. பட் அது வந்து நான் இப்போ கண்டினியூவா ரெகுலரா போடுறது கிடையாது. அதனால தான் நீங்க கோவப்படுறீங்க. எனக்கு புரியுது. நானும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் பிளான் பண்ணியிருக்கேன். பட் இப்போ இருக்க சுச்சுவேஷன்ல கொஞ்சம் வேலையை அலைஞ்சிட்டு இருக்கறனால வீட்டில் வந்து தங்கவே முடியறதில்ல. அதனால நீங்க எதிர்பார்த்த மாதிரி வீடியோஸ் வந்து என்னால் ரெகுலராக கொடுக்க முடியல. ஸோ அதனால நான் சாரி கேட்டுக்கிறேன். இதுக்கப்புறம் முடிஞ்ச அளவுக்கு நான் கொடுக்க ட்ரை பண்ணணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு நாளும் நினைக்கிறேன். கண்டிப்பாக நான் வந்து சீக்கிரமாகவே நம்ம ரெகுலர் விளாக்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிரும். இன்னைக்கு வந்து பியூட்டி ப்ராடக்ட்ஸ் வந்து நான் அமேசான்ல இருந்து வாங்கியிருக்கேன். இப்போ அக்டோபர் 3ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா கிரேட் இண்டியன் சேல் போட போறாங்க. ஸோ அதனால அந்த டைம் வாங்கணும்னு நினைச்சிட்டு இருக்கவங்களுக்கு இப்போ நம்ம ப்ராடக்ட்ஸ் ஏதாவது வாங்கணும் அப்படின்னா முன்னாடியே வாங்குற ஐடியால நானும் இருக்கேன். ஸோ முன்னாடியே வாங்கி ரிவ்யூ பண்ணா அந்த டைம் வாங்கணுன்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் முன்னாடியே வாங்கிட்டேன். ஸோ அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத காட்டுறேன். ஆல்ரெடி நம்ம வாங்கின எல்லா பொருளுமே வந்து ஒரே நேரத்தில் நம்ம கைக்கு வந்து சேரல. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றா அந்த மாதிரி தான் பிரிஞ்சு வந்துச்சு. நான் ஒவ்வொன்றும் வந்து அன்பாக்ஸ் பண்ணப்ப கிளிப்பிங் எடுத்திருக்கேன். ஸோ அது எல்லாத்தையும் சேர்த்து நான் உங்களுக்கு இப்போ அட்டாச் பண்ணுறேன். அதை பாருங்க. எப்படி வந்து அவங்களோட பேக்கேஜிங் இருந்தது அப்படின்றதுக்கு ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு கிடைச்சிரும். இப்போ வந்து அன்பாக்சிங் வீடியோ வந்து நீங்க எல்லாருமே பாத்தீங்கல்ல. அவங்களோட பேக்கேஜிங்கை பொறுத்த வரைக்கும் எந்த குறையுமே எப்பவுமே சொல்ல முடியாது. சூப்பரா நம்மளுக்கு பேக்கேஜிங் பண்ணிடுறாங்க. ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது பொருள் டேமேஜ் ஆகி வந்திருக்கு அப்படின்னா கூட அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்சும் ரிட்டர்னும் வந்து ஈஸியா நம்ம பண்ணிக்கிற மாதிரி கொடுக்குறாங்க. இப்போ பொருள் வந்து டேமேஜ் ஆயிருக்கு, எனக்கு எக்ஸ்சேஞ்ச் வேணும்னா டக்குன்னு நம்ம எக்ஸ்சேஞ்ச் கொடுத்து பொருளை மாத்திக்கலாம். இல்ல நான் ரிட்டர்ன் போட்டு எனக்கு என்னோட காசு வந்து என் கைக்கு வரணும்னு நினைச்சாலும் ரிட்டர்ன் போட்டுட்டு ரீஃபண்டா வாங்கிக்கலாம். நீங்க கேட்குற அக்கௌண்ட்டுக்கு அமேசானோட அவங்களோட வேலெட்ல ஏத்தணும், அமேசான் பேல வந்து ஏற்றணும் அப்படின்னாலும் அவங்க அதுக்கும் ஆப்ஷன் வச்சிருக்காங்க. டைரக்டா அக்கௌண்ட்டுக்கு போகணும் அப்படின்னாலும் அதுக்கும் ஆப்ஷன் வச்சிருக்காங்க. ஸோ எல்லாமே நம்மளுக்கு வந்து கஸ்டமர் ஃப்ரெண்ட்லியா இருக்கு. ஸோ அதனால நம்ம பயப்படாம ஆன்லைன்ல நீங்க அமேசான்ல ஏதாவது ஒரு பொருள் வாங்குறீங்கன்னா வாங்கிக்கலாம். உங்களுக்கு பிடிக்கலன்னா ரிட்டர்னோ ரீஃபண்டோ பண்ணிக்கலாம். அதுல பிரச்சனையே கிடையாது. இப்போ நான் வாங்கின பொருள் ஒவ்வொன்றா வந்து காட்டிட்டே வரேன். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த வாவ் பிராண்டோட ஆலிவரா ஜெல். இது வந்து தெரிஞ்சிருக்கும். இதே சேம் இது வந்து பாத்தீங்கன்னா அந்த கத்தாழையோட டிசைன்லேயே கொடுத்துருப்பாங்க. இதோட அவுட்ரு கேஸ் இதுதான் நான் 2 வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட மார்னிங் ஸ்கின் கேருக்கு மெயினான பொருள் வந்து இதுதான். இதுல 99% வந்து பியூர் ஆலிவரா தான். நீங்க வீட்லயே ஆலிவரா ஜெல் உங்களால ரெடி பண்ண முடிஞ்சுன்னா எடுத்துக்கோங்க. இல்ல அப்படின்னா இதுல 99% பியூர். ஸோ அது வந்து இது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுல வந்து அதே மாதிரி அதோட வாசனைக்காக எந்த ஒரு திரவியமும் அவங்க கலக்கல. அதே மாதிரி கலரும் இல்ல, பியூரா ஒயிட் கலர் அந்த ஆலிவரா ஜெல்லோட ஒரிஜினல் கலர்லயே தான் இருக்கும். அதே மாதிரி வாவ் பிராண்ட்ல எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா நோ பேரபன்ஸ், சிலிகான் வந்து இல்ல அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் தான். எல்லா வாவ் பிராண்ட்லயுமே அது சேம் தான். அதனால நான் எப்பவுமே வாவ் பிராண்ட் வந்து சூஸ் பண்றதுல பயப்படாம வாங்குவேன். ஸோ இந்த ஆலிவரா ஜெல் வந்து வாங்கியிருக்கேன். என்னோட ஸ்கின் கேர் ரொட்டீன், மார்னிங் ஸ்கின் கேர் ரொட்டீன்ல என்னோட மாய்ஸ்சரைசர் இதுதான் நான் அப்ளை பண்ணுவேன் எப்பவுமே. இது வந்து ரொம்ப ஒரு துளி அளவுக்கு டிராப் எடுத்தாவே போதும், ஒரு முகம் ஃபுல்லா நான் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்து நல்லா இருக்கு. இதோட பிரைஸ்லாம் வந்து எனக்கு சரியா தெரியல.
எல்லாத்தோட பிரைஸோட அதோட ஸ்கிரீன்ஷாட் வந்து நான் உங்களுக்கு சைட்ல வந்து கொடுக்குறேன், பாத்துக்கோங்க. எல்லா ப்ராடக்ட்ஸோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. அடுத்த ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த இது வந்து நான் புதுசா ஃபர்ஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ண போறேன். எப்படி இருக்குன்னு தெரியல. நான் யூஸ் பண்ணிட்டு அதோட கிளிப்பிங்குமே வந்து சைட்ல அட்டாச் பண்றேன். வாவ் பிராண்ட்ல இருந்து ஆப்பிள் சீடர் வினிகரோட ஃபேஸ் வாஷ். இது வந்து ரொம்ப நாள் என்னோட ஆசை இது வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுல வந்து மேல வந்து நம்மளுக்கு ஒரு பிரஷ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து பம்பிங் மாதிரி பண்ணி உள்ள இருந்து ஃபேஸ் வாஷ் கிரீம் எடுத்து நம்ம அப்படியே டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா ஃபேஸ்ல வந்து இந்த பிரஷ் வச்சு பிரஷ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ஸ்க்ரப் மாதிரி இதை யூஸ் பண்ணி நல்லா தேய்ச்சி ஸ்க்ரப்பரா யூஸ் பண்ணி சூப்பரா பண்ணலாம். இது ரொம்ப நாள் ஆசை, அதனால வாங்கியிருக்கேன். ஆல்ரெடி ஒரு டைம் வந்து நான் யூஸ் பண்ண எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதனாலதான் பாக்ஸை விட்டு வெளியில வந்துட்டு. ஃபேஸ் வாஷ் வந்து எந்தெந்த ஸ்கின் டோனுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா ஆயிலி ஸ்கின்க்கும் காம்பினேஷன் ஸ்கின்னா இருந்தா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. வாவ் பிராண்ட்னாவே எப்பவும் போல நம்மளுக்கு நோ பேரபன்ஸ் சிலிகான் இருக்காது. அதே மாதிரி எந்த ஒரு ஆர்டிபிஷியல் கலரோ வாசனைக்காக எந்த ஒரு திரவியமோ இதுல யூஸ் பண்ண மாட்டாங்க. இதுல இந்த ஆப்பிள் சீடர் வினிகர்ல வந்து அவங்க யூஸ் பண்ணிருக்கக்கூடிய இன்கிரீடியன்ஸ் என்ன மென்ஷன் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஆர்கானிக் ஹிமாலயன் ஆப்பிள் சீடர் வினிகர், ஆலிவேரா எக்ஸ்ட்ராக்ட் யூஸ் பண்ணிருக்காங்க, விட்டமின் B5 and E இது வந்து இதுல ஆட் பண்ணிருக்கதா போட்டிருக்காங்க. மற்றபடி வேற எந்த கெமிக்கல்ஸுமே இதுல கிடையாது. ஸோ நம்ம வந்து நம்பி வாங்கி இதை யூஸ் பண்ணலாம். வந்து பாத்தீங்கன்னா இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா வாவ் பிராண்டோட ஷாம்பு. நான் எப்ப ஆலிவேரா ஜெல் வந்து வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பிச்சேனோ அப்பையில இருந்து இதுவும் கிட்டத்தட்ட 2 வருஷமா நான் வந்து வாவ் பிராண்ட்ல ஷாம்பு யூஸ் பண்றேன். பட் வந்து ஃபிளேவர் வந்து மாத்தி செக் பண்ணுவேன். ஒரு டைம் வந்து ஆனியனோட ட்ரை பண்ணேன். இது வந்து இந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா ஆப்பிள் சீடர் வினிகரோட இதுவுமே சூஸ் பண்ணிட்டேன். இது ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ரொம்ப நாளா இது யோசிச்சுட்டு இருந்தேன் வாங்கலாமா. நான் இந்த வாட்டி ஃபேஸ் வாஷ் வந்து ஆப்பிள் சீடர் வினிகர்ல வாங்கினதுனால இதுவும் வந்து அதிலே பார்த்து சூஸ் பண்ணிட்டேன். எப்பவும் போல வாவ் பிராண்ட்னாவே நோ பேரபன்ஸ் சிலிகான்ஸ் எதுவுமே இருக்காது. நம்மளுக்கு ஆர்டிபிஷியல் கலருக்காகவோ அதோட வாசனைக்காகவோ எதுவுமே நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணல. 99% வந்து பியூரா தான் இருக்கும். எல்லா ஹேர் டைப்ஸ்க்குமே வந்து பாத்தீங்கன்னா இது சூட் ஆகும் அப்படின்றத வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்க எப்பயாவது ஒரு பியூட்டி ப்ராடக்ட்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா எப்பவுமே பேட்ச் டெஸ்ட் வந்து பண்ணிக்கோங்க. ஃபேஸ்ல நீங்க அப்ளை பண்ண போறீங்க, ஃபேஸ் வாஷ் தான் யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா ஃபேஸ்ல வந்து இந்த கார்னர்ல ஏதாவது ஒரு தாடைக்கு கீழே நீங்க வந்து லைட்டா அப்ளை பண்ணிட்டு ஒரு நாள் விட்டு பாருங்க. உங்களுக்கு அது சூட் ஆனிச்சு செட் ஆனிச்சு அப்படின்னா நீங்க அதுக்கப்புறமா ஃபேஸ்ல ஃபுல்லா அப்ளை பண்ணி அதை வந்து பண்ணிக்கலாம். நீங்க ஸ்கின் கேர் அப்படின்னு நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னாவே பேட்ச் டெஸ்ட் வந்து பண்ணிடுறது நல்லது. எனக்கு வந்து இந்த வாவ் பிராண்ட் எப்பவுமே செட் ஆகுது அப்படின்றதுனால நான் அதுலயே எல்லா பொருளுமே வந்து வாங்கியிருக்கேன். எல்லாத்தோட பிரைஸுமே எனக்கு சரியா கரெக்டா இல்லைன்னா எல்லாமே கொஞ்சம் ஏத்த இறக்கத்தோட தான் இருக்கு அப்படின்றதுனால மறந்துட்டேன். ஸ்கிரீன்ஷாட் அட்டாச் பண்றேன், லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 பொருள் வாங்கியிருக்கேன். 3மே மேப்ளின் பிராண்டோடது. ஒன்னு வந்து பேபி லிப்ஸ் லிப் பாம். இது வந்து எப்பவுமே நான் யூஸ் பண்றது. ஸோ அதுதான் இப்போவுமே நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பிங்க் கலர்ல வரும். இது ஆல்ரெடி இப்போ நான் வந்து 1 இயரா நான் இதுதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றதுனால சேம் வாங்கிட்டேன். இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 2-3 வேரியன்ட்ஸ் வந்து வரும். நான் வாங்கியிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா பெரி லைட் பிங்க் கலர்ல வரும். இதுல லைட்டா ஆரஞ்சு ஷேட்ல வேணும், ரெட் ஷேட்ல வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்க பார்த்து சூஸ் பண்ணிக்கணும். இதுல SPF 20 இருக்கு. ஸோ நம்மளுக்கு நல்லா வந்து பாத்தீங்கன்னா ஸ்கின்னை மாய்ஸ்சரைஸா வச்சுக்கும். நல்லா சாஃப்ட் ஆகுது லிப்ஸ். நான் கண்டினியூ இதை யூஸ் பண்றப்ப எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். ஸோ எனக்கு இது ரொம்ப பிடிச்சி போயிட்டு ஸோ இதுவுமே நான் இந்த டைம் வந்து எக்ஸ்ட்ரா ஒன்று வந்து வாங்கியாச்சு. இதோட MRP வந்து 175 ரூபா போட்டிருக்காங்க. ஒரிஜினல் நான் என்ன பிரைஸ்க்கு வாங்கினேன் அப்படின்றத நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல கொடுத்துறேன். அடுத்த 2 மேப்ளின்ல இருக்க ப்ராடக்ட் என்ன, ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா மேப்ளின் நியூயார்க்கோட போல்ட் லைனர் ஐலைனர் ஒன்று வந்து வாங்கியிருக்கேன். இன்னொன்று வந்து காஜல். ஸோ இது ரெண்டுமே வந்து இதுவுமே நான் வந்து நிறைய டைம் வாங்கி யூஸ் பண்ண பொருள் தான். அதனால கண்ண முடிட்டு வாங்கியிருக்கேன். எனக்கு வந்து செட்டாக இருக்கு. ஐலைனர் அதுக்கப்புறம் காஜல் அந்த மாதிரி கண்ணுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுற பொருள்லாம் அதனால கண்டிப்பாக பேட்ச் டெஸ்ட் வந்து பண்ணிக்கோங்க. ஏன்னா எனக்கு சில ப்ராடக்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணு ஊற்றி இருக்கும், அரிப்பு ஏற்பட்டிருக்கு. அதனால வந்து அதை செக் பண்ணுங்க. இந்த டைம் வந்து லாக்மியோட ஒன்று வந்து வாங்கி ட்ரை பண்ணேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 24 hours வந்து லாங் லாஸ்டிங் கொடுத்துருக்காங்க. அந்த அளவுக்கு வரலைனாலும் ஒரு 12ல இருந்து 16 அந்த டைம் வரைக்கும் எனக்கு லாங் லாஸ்டிங் இருக்கு, நல்லா இருக்கு நான் ட்ரை பண்ண வரைக்கும். ஸோ இது வந்து நீங்க ட்ரை பண்ணலாம். இதில் போட்டிருக்க MRP பிரைஸ் வந்து 180, இது வந்து 249, லைனர் வந்து 249, காஜல் வந்து 180 போட்டிருக்காங்க. ஸோ டிஸ்கவுண்ட் பிரைஸ் என்ன எனக்கு கிடைச்சதோ அதை ஸ்க்ரீனில் அட்டாச் பண்ணுறேன். October 3 அன்னைக்கு இன்னும் டிஸ்கவுண்ட் வரப்போகுது. ஸோ அப்பயுமே செக் பண்ணிக்கோங்க. அடுத்த ப்ராடக்ட் வந்து நான் சொன்னல புதுசா ஒன்று வந்து இப்போ ட்ரை பண்ண போறேன், அதுக்காக வாங்கியிருக்கேன். ஸோ அதுதான் நான் வந்து இப்போ வந்து கண்ணில் வந்து போட்டிருக்கக்கூடிய ஸ்கெட்ச் ஐலைனர். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் இப்போ தான் ட்ரை பண்ணுறேன். ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன் ஸ்கெட்சில் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். என்னோட நாத்தனார் அதை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரி நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கெட்சில் ட்ரை பண்ணுவோம். ஃபேன் போடுறதுனால பயங்கரமாக வேர்த்துக்கிட்டு இருக்கு. சீக்கிரமாக அந்த வீடியோ முடிக்கணும்னு சொல்லிட்டு நானும் வேகமாக பேசுகிறேன், யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க. இது வந்து லாக்மி பிராண்டோட ஐகானிக் லைனர் பென் ஃபைன் டிப் வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இல்லை இன்னொரு ஆப்ஷன் கூட இருக்கு.
இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா 24 hours வந்து லாங் லாஸ்டிங் சொல்லியிருக்காங்க. ஸோ நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன். இல்லை வாட்டர் ப்ரூஃப்லாம் இருக்குன்றாங்க. ஸோ அது இல்லாமல் நான் உங்களுக்கு ட்ரை பண்ணிட்டு இன்னொரு வீடியோ வந்து சொல்கிறேன். இதோட எம்ஆர்பி வந்து பார்த்தீங்கன்னா 500, நம்ம வந்து 400 சம்திங்க்கு வாங்கணும்னு நினைக்கிறேன். அதோட ஸ்க்ரீன்ஷாட் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். எப்படி இருக்குன்னு பாருங்க. நல்ல ஷார்ப் ஃபைன் டிப் அப்படின்னா ஷார்ப்பாக வரும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து மட்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது வேணும்னா நீங்கள் அது வாங்கிக்கலாம். எனக்கு இது ட்ரை பண்ணிவிட்டு அப்புறம் அது பார்க்கலாம், இது செட் ஆனிச்சுன்னா இதே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சி இது வாங்கியிருக்கேன். ஸோ அதில் தான் நான் வந்து இப்போ போட்டிருக்கேன். அதோட கிளிப்பிங் நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். அடுத்ததான் எப்பவுமே ஒரு ட்ராவலுக்கு நான் போகிறேன் அப்படின்னா என்னோட ஹேண்ட்பேக்கில் இருக்கிற ஒரு ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்கேஜ்லேருந்து பெர்ஃப்யூம் வாங்கி யூஸ் பண்ணுவேன். பக்கத்தில் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் மார்க்கெட்டில் இந்த இது வந்து ஈஸியாக கிடைக்கும். அதை வந்து நான் ட்ராவல் பேக்கில் வந்து போட்டுக்குவேன். பெருசு வந்து நான் வாங்கினதே கிடையாது. பெருசு வந்து வேறு ஏதாவது பிராண்டில் தான் ஏதாவது பெர்ஃப்யூம் யூஸ் பண்ணிட்டு இருப்பேன். ட்ராவல் டைமில் மட்டும் இது யூஸ் பண்ணிட்டே இருப்பேன். இது நல்லா இருக்கே பெருசில் ஒன்று வாங்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். இந்த வாட்டி வந்து பெருசு வந்து நான் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டேன். ஃப்ளேவர் மட்டும் மாறி இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா கூல் ஆக்வான்னு சொல்லிட்டு இந்த ப்ளூ கலரில் வரும். இது வந்து லாவெண்டர் ஃப்ளேவர்னு நினைக்கிறேன். W2 போட்டிருக்கு, பட் லாவெண்டர் ஃப்ளேவராக இருக்கும்னு நினைக்கிறேன். இதோட கலரை வச்சு நான் சொல்கிறேன். வாசனை வந்து சூப்பராக இருக்குது. இதுவும் நான் ட்ரை பண்ணிட்டேன், யூஸ் பண்ணிட்டேன் ஒரு டைமு, நல்லா இருந்தது. அடுத்ததாக வர 2 ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்டுக்காக நான் வாங்கினது. ஒன்று வந்து நார்மல் ஷாம்பு, ஹெட் அண்ட் ஷோல்டரோட ஸ்மூத் அண்ட் சில்கி ஆன்டி ட்ராண்ட்ரஃப் ஷாம்பு. இது வந்து பார்த்தீங்கன்னா பேக்கெட்டில் இதுதான் அவங்க யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நாள் அவங்களுக்கு அந்த ட்ராண்ட்ரஃப் பிரச்சனை இருந்தது. ஸோ இது யூஸ் பண்ணப்போ நல்லாவே கிளியர் ஆனிச்சு. ஸோ அதனால இதுதான் அதுக்கப்புறம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சரி இது வந்து பெரிய பாக்ஸாகவே வாங்கிக்கலாம். இது 600-650 ml இருக்கும்னு நினைக்கிறேன். 650 ml வந்து 660 ரூபா வந்து எம்ஆர்பி போட்டிருக்கு. பட் நான் வந்து டிஸ்கவுண்ட்டில் தான் வாங்கினேன். இன்னொரு பொருள் அவங்களுக்காக வாங்கினது வந்து லோரியல் பாரிஸோட இன்ஸ்டன்ட் ரூட் கன்சீலர் ஸ்ப்ரே, அதாவது பிளாக் கலரில் ஹேர் ஸ்ப்ரே, அதாவது மேஜிக் ரீடச்னு சொல்லிட்டு நிறைய ரிவ்யூஸ் பார்த்துருந்துருப்பீங்க. ரொம்ப நல்லா ஒர்க் ஆகுதுன்னு. ஒயிட் ஹேர் இருக்கவங்களுக்கு, இவங்களுக்கு நிறைய ஒயிட் ஹேர். ஸோ ட்ரை பண்ணி பார்ப்போம், எல்லாரும் சொன்னது உண்மையா இல்லையா அப்படின்றத நம்மளே செக் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன். அதனால கொஞ்சம் சின்னது தான் நான் வாங்கினேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 75 ml தான். ஸோ ஒரு டைம் ட்ரை பண்ணலாம் அந்த மாதிரி தான் நினைக்கிறேன். 299 ரூபா போட்டிருக்கு. நான் ஒரு 200 ரூபாய்க்குள்ளே தான் வாங்கியிருப்பேன். அதோட ப்ரைஸ் வந்து நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். அப் டு 25 யூசர்ஸ்ன்னு போட்டிருக்காங்க. 25 வாட்டி யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஆனால் நம்மளுக்கு இதில் இருக்க குவான்டிட்டியை பார்த்தா அவ்வளோலாம் தாங்காது. நிறைய வெல்ல முடியிருக்கு அவங்களுக்கு. ஸோ அதனால் ஒயிட் ஹேருக்கு வந்து கண்டிப்பாக இது ஒரு டைம் தான் அவங்களுக்கு யூஸ் பண்ண முடியும். ட்ரை பண்ணிவிட்டு ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரிசல்ட் வந்துச்சுன்னா கூட ஃபங்க்ஷன் டைமில் ஒரு இது வாங்கி சின்ன சின்னது எப்படியாவது யூஸ் பண்ணிக்கலாம், வெளியில் போய் கலரிங் பண்ணாமல் அப்படின்ற மாதிரி நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இதை நான் யூஸ் பண்ணுறப்ப ரிவ்யூ வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பவுச்சு, ட்ராவல் ஆர்கனைசர் அப்படி சொல்லலாம், ஹேங் பண்ணி விட்டுருக்க மாதிரி ஆப்ஷனோட டாய்லெட்ரி பவுச்சுன்னு சொல்லுவாங்க. நிறைய நீங்கள் ஆன்லைன்லலாம் பார்த்துருந்துருப்பீங்க. இந்த வாட்டி நல்ல டீலில் நான் வந்து வாங்கினேன். இது வந்து நான் ரொம்ப நாளாக பார்த்துக்கிட்டு இருந்த பொருள் தான். கிட்டத்தட்ட இதுவுமே 1 வருஷம் 2 வருஷமாக வாங்கலாமா வேணாமான்னு சொல்லி யோசிச்சுட்டே இருந்தேன். இதுக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட்பேக் ஆர்கனைசர் நம்ம வாங்கினோம்ல, அதிலே பொருளை வச்சு ட்ராவல் பேக்குள்ள தூக்கி போட்டு எடுத்துகிட்டு போயிட்டேன். பட் அதை நம்ம ஹேங் பண்ணி விட முடியாது. இதில் வந்து ஹேங்கிங் ஆப்ஷனோடய வருது. இது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் பார்க்குறப்ப பிக்சரில் இந்த கலர் தான் இருந்து, ஆனால் கீழே மென்ஷன் பண்ணிட்டாங்க நம்மளுக்கு என்ன கலர்னாலும் வரலான்னு. ஒரு வேளை நல்லா இல்லாத கலர் வந்துருமோ அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு பிடிச்ச மாதிரி பிடிச்ச கலரே வந்துருச்சு. பிளைன் கலராகவும் இருக்குது சொல்லணும். இதுதான் அதை விட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு? இந்த கலர் நல்லா இருக்கா? பிக்சரில் நான் காட்டுற இந்த கலர் வந்து நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா, இல்லை இந்த கலர் நல்லா இருக்கா? இது எனக்கு பிளைனாக இருக்க இதுதான் எனக்கு பிடிச்சிருக்க மாதிரி இருக்குது. இதை வந்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இந்த பவுச் வருது. பேக் சைடு கைப்பிடியோட நம்ம பிடிச்சி இப்படி தூக்கிட்டு போகிற மாதிரி. பேக் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேப் மாதிரி வருது. இங்கே ஏதாவது வைக்கணும் அப்படின்னா வச்சுக்கலாம். ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த பவுச் எப்படி ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ணாலும் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஹேங்கிங் ஆப்ஷன் வந்துடுது. ஹேங் பண்ணி விட்டுக்கலாம். எங்கேயாவது நம்ம போகிறோம் அப்படின்னா டக்குன்னு இந்த டாய்லெட்ரி பவுச்சை எடுத்துகிட்டு போய் பாத்ரூமில் ஹேங் பண்ணிவிட்டு மேக்கப்லாம் முடிச்சுட்டு நம்ம திருப்பி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ இங்கே வந்து ஒரு ஜிப், பெரிய ஜிப் கொடுத்துருக்காங்க. டிரான்ஸ்பரண்ட் இருக்க மாதிரி ஷீட் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் இந்த இடத்துல கம்பார்ட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. 2 கம்பார்ட்மெண்ட் இருக்கு. அதுக்கு அடுத்ததா ஒரு பெரிய ஜிப். ஸோ இதுதான் ஒரு பெரிய பவுச். நிறைய திங்ஸ் வந்து உள்ளே போட்டுக்கலாம். பர்ஃப்யூம், நம்ம எடுத்துகிட்டு போகிறோம்னா ப்ரெஷ்ஷு, பேஸ்ட், அது எல்லாத்தையும் கூட போட்டுக்கலாம். நல்லா வந்து தாராளமாக இடம் இருக்குது. இந்த அளவுக்கு வந்து அகலம் இருக்குது. இதுக்குள்ளே உள்ள டெப்த் இருக்குது. ஸோ இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செப்பரேட் பண்ணி வைக்கணும்னா பவுச் மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி 2 கம்பார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஆனால் எண்டெல்லாம் ஆகலை, சும்மா துணி மட்டும் அட்டாச் பண்ணியிருக்காங்க. அதுக்குள்ளே சொருவி வைக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் பின்னாடி பக்கம் 2 கம்பார்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு க்ளோஸ் ஆகி வர மாதிரி ஏதாவது சின்ன சின்ன பொருள் போட்டு அந்த மாதிரி சின்னதாக ஏதாவது போட்டு பாக்கெட்லாம் வைக்கிறோம் அப்படின்னா அதுக்குள்ளே வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வெளியில் இந்த இடத்துல நெட்டு மாதிரி தான் வருது. முன்னாடி வந்து ஒரு ஜிப். ஸோ
ஸோ அதை ஓப்பன் பண்ணால் அதுக்குள்ளே ஒரு பவுச் மாதிரி கம்பார்ட்மெண்ட் இருக்குது. ஸோ அதுலேயும் திங்ஸ்லாம் நம்ம வச்சுக்கலாம், சின்ன சின்ன பொருள்லாம். ஹேர் பின்னு சேஃப்டி பின்லாம் வந்து போட்டுக்கிட்டோம் அப்படின்னா டக்குன்னு இதுலேருந்து எடுத்துக்கலாம். நம்மளுக்கு எங்கேயும் போய் தேட வேண்டியது இருக்காது, உள்ளே போய் மிங்கில் ஆகிடாது. ஸோ அதுக்கு வந்து இந்த பவுச் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நம்ம செப்பரேட் பண்ணி வச்சுட்டு இப்படி க்ளோஸ் பண்ணி இதை பேக்கில் வச்சுட்டோன்னா நம்ம போகிறப்ப டாய்லெட்டோ எங்கே நம்ம மேக்கப் பண்ண போகிறோம்னா அதை அப்படியே எடுத்துகிட்டு போய் அங்கே ஹேங் பண்ணி விட்டுட்டு நம்ம வேலையை முடிச்சுட்டு திருப்பி கொண்டு வந்து மேக்கில் வச்சுக்கலாம். ஸோ அதுக்கு இந்த ஆப்ஷனோட வரக்கூடிய இந்த ஆர்கனைசர் வாங்கியாச்சு. இது வந்து ரொம்ப நாளாக நம்ம சென்னையில் இருக்கிறப்ப அதிகமாக இங்கே ட்ராவல்லாம் பண்ணுவோம். ஸோ அப்பயே வாங்கணும்னு நினச்சது. பட் இந்த இப்போ தான் வாங்க முடிஞ்சு. ஏன்னா இப்போ நம்ம ட்ராவல் பண்ணப்போ எனக்கு அந்த ஹேண்ட்பேக்கில் வைக்கிற ஆர்கனைசர் வந்து அந்த கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்காக மெயினாக சரி இந்த டைம் வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். ஸோ இதோட ப்ரைஸ்னால் உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன்ஷாட் அட்டாச் பண்ணுறேன். வேணுங்கிறவங்க வந்து லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நெக்ஸ்ட் மந்த் வந்து தீபாவளி வரப்போகுது அப்படின்றனால தீபாவளி ஷாப்பிங்க்கு இந்த கிரேட் இண்டியன் சேல் வந்து கரெக்டாக இருக்கும். இந்த டைம் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இதோட இந்த வீடியோ வந்து எண்ட் ஆகுது. உங்ககிட்ட வந்து நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் கேட்டுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம சேனலில் ரெகுலர் vlogs எதிர்பார்க்குறீங்க, நிறைய பேர் அதை தான் கமெண்ட் செக்ஷனில் கேட்டுகிட்டே இருக்கீங்க. ரெகுலர் vlogsல என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ அதை எனக்கு கமெண்ட்ஸில் சொன்னீங்கன்னா, ஏன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கிற மாதிரி தான் இப்போயுமே வீடியோஸ் போட்டுட்டு வந்துட்டு இருக்கேன். ஆனால் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலர் vlogsோட வியூஸ் குறைஞ்சிட்டு அப்போ நீங்கள் கேட்குற விஷயம் வந்து குக்கிங் போடுங்க, க்ளீனிங் போடுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. நான் இன்னுமே நிறைய பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கொடுக்குறேன். உங்ககிட்ட இருக்க ஐடியாஸுமே எனக்கு சொல்லுங்கள். நம்ம சேனலை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுறது எனக்கு வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட இந்த வீடியோ எண்ட் ஆகுது. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ வந்து பொறுமையாக பார்த்த எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. பை. டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.